சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது கிளம்பி மண்டபத்துக்கு வர அடுத்த கொஞ்ச நேரத்திலே தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் பிரசவ வலி வருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரசவ வலியில தமிழ் கத்த. அப்பதான் நர்ஸ் டாக்டர்லாம் என்னாச்சு மறுபடியும் இந்த பொண்ணுக்கு வலி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க அப்பதான் டாக்டருக்கே தெரியுது இன்னொரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குன்ற விஷயமே. தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் பிரசவம் பாக்குறாங்க. அதுல பெண் குழந்தை பிறக்குது. பாட்டி உங்க பேத்திக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நர்ஸ் கொண்டாந்து அந்த குழந்தைய கொடுக்க, ஆமா ஆல்ரெடி இவ வயிற்றுல ரெட்ட பிள்ளையில பதட்டத்துல எல்லாமே மறந்து போச்சுடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே தமிழ்ச்செல்வியை உரிச்சு வச்சு இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி வசந்தி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி வசந்தி உன்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், என்னம்மா என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், இல்லை இந்த ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு நான் ராஜாங்க விட்டு போகட்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், ஆமாடி நானும் எம்பட்டு காலம்தான் உங்க வீட்டுல இருக்க முடியும், என் பிள்ளை ராஜாங்கம் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, நானும் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, இம்பட்டு நாள் நான் உங்க வீட்டுல இருந்தேனா அதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வியும் ஒரு காரணம், வயிற்று பிள்ளையா இருக்கா இப்படி உறவை அத்து விட்டுட்டாளேன்னு சொல்லி கோவத்துல அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன், எப்படியும் சேது அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான், அவன் இங்க இருந்து போகையிலே அவன் முகத்தை பார்க்கையிலே தெரிஞ்சிச்சு, இந்த பிள்ளைகளுக்காவது அவன் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு எனக்கு தெரியும், அதனால இந்த குழந்தையில தூக்கிட்டு நான் அங்கே போறேன், ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு நான் அங்கே போறேன், பொம்பளை பிள்ளை தமிழ்ச்செல்விக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரிம்மா தமிழை கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அவகிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடி, ஆம்பளை பிள்ளை பிறந்ததும் அவ மயக்கம் ஆயிட்டால, பொம்பளை பிள்ளை தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி சமாளிங்க, உனக்கு ஒரு பிள்ளை தான் பறந்துச்சு அது பொம்பளை பிள்ளைதான்னு சொல்லி சமாளிங்க, காலம் போற போக்குல சேதுவும் தமிழும் சேர நேரம் வரையில கண்டிப்பா தமிழுக்கு இந்த விஷயம் தெரியும், அப்ப தமிழ் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது தட்டிக்கும் தமிழுக்கு ரெட்டப்பிள்ளை பிறந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா வசந்தி கிட்ட சொல்லவும், வசந்தி கிட்டையும் செல்லப்பாண்டி கிட்டையும் சொல்லிட்டு அப்பத்தா அந்த ஆம்பளை பிள்ளைய தூக்கிக்கிட்டு நேரா ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கையில குழந்தைய வச்சு வாசல்ல நிக்கிறாங்க. கருப்பு இதை பார்த்துட்டு, மாமா மாமா அம்மாச்சி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு கூப்பிட சேது வேகமா ஓடியாராரு. அப்பத்தா அப்பத்தா வீட்டுக்கு வந்துட்டே அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், வந்துட்டேயா உன் பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இந்த குழந்தைய நான் எப்படியா அவகிட்ட கொடுப்பேன், இது நம்ம வீட்டு வாரிசு, நம்ம பேர பிள்ளை, நம்ம பிள்ளைய எதுக்கு அவகிட்ட இருக்கணும், அதான் அவகிட்ட இருந்து நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அத்தை என்ன காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஏண்டி என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னா, இது இந்த வீட்டு வாரிசுடி, என் பேரனுடைய ரத்தம், இது இந்த வீட்டுல தான் வளரணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம் கையில அந்த குழந்தைய தூக்கி கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அப்படியே சேது மாதிரி இருக்காளா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரு பக்கம் சொல்ல, மோகனா போய் ஆராத்தி கரைச்சி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், வேகமா மோகனாவும் மலரும் ஆராத்தி கரைச்சி எடுத்துட்டு வராங்க. அப்பத்தா கையில குழந்தைய வச்சிருக்கவும், ஐயா சேது இந்தாயா உன் கையில வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சேது கையில கொடுக்கவும், சேது கையில குழந்தைய வாங்கிக்கிறாரு. ஆராத்தி எல்லாம் எடுத்து குழந்தைய சேது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்பத்தா இனிமேலு நான் எனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிற போறது கிடையாது, என் பிள்ளைக்காக மட்டும்தான் இனி இருக்க போற ஜென்மம் வாழ்க்கை எல்லாமே, என் பிள்ளைக்காக மட்டும்தான் இனிமேல் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சேது அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போறாரு. அத்தா தமிழ்ச்செல்வி எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அவ எப்படி சொல்லுவா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி என்ன கிளவி ராஜாங்கத்தை எதுக்கு தனியா கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. சாவித்திரியும் தாமரையும், எப்படியோடி சேது கல்யாணம் நின்னு போச்சு, எங்கேயோ கடந்து வருவாளாம், திடீர்னு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாளாம், கொத்துச்சாவி அவ இடுப்புக்கு போகுமா, இது நல்ல கதையா இருக்கே, கல்யாணமும் நின்னு போச்சு, அந்த ஐஸ்வர்யா முகத்துல கரிய பூசண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்ன அத்தா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க, இங்க பாரியா தமிழ்ச்செல்விக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை, இன்னொரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆனா இந்த விஷயம் தமிழுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது, எனக்கு சேதுவுக்கு வசந்தி செல்லப்பாண்டி எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும், தமிழுக்கு தெரியாமத்தான் இந்த குழந்தைய நான் இங்க கொண்டாந்துருக்கியா, அவகிட்ட பொம்பளை பிள்ளை இருக்கியா, அந்த குழந்தைய அவ வளர்க்கட்டும், அவ எப்படியா 2 பிள்ளைகளையும் பார்த்து வளர்க்க முடியும், அவளும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ தானே, அதான்
வசந்தி கிட்டையும் செல்லப்பாண்டி கிட்டையும் சொல்லிட்டு இந்த குழந்தைய நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், நீங்க வந்துட்டீங்களா அத்தா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அப்பத்தா கையை பிடிச்சு கண் கலங்கிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகாத ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், இனிமேல நான் எங்கேயா போறேன், என் கொள்ளு பேரனை வளர்த்துக்கிட்டு என் உசுறு போற தட்டிக்கும் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அப்பத்தா சேது ராஜாங்கம் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆயிராங்க. தமிழ்ச்செல்வி வளர்க்குற பெண் குழந்தைக்கும் 5 வயசு ஆயிருது. சேது வளர்த்த ஆண் குழந்தைக்கும் 5 வயசு ஆயிருது. சேது முதல்ல குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நான் போயிட்டு பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சரியா பார்த்து போயிட்டு வாயா, என் கொள்ளு பேரா நல்லா படிக்கணும் நீ அப்படின்னு சொல்லி அப்பதான் கொள்ளு பேரனுக்கு விபூதியெல்லாம் வச்சு முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் இங்க பொன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. சேதுவும் அதே ஸ்கூலுக்கு வராங்க. சேது குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துட்டு வெளியில வராரு. அப்பதான் தமிழ்ச்செல்வி குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக உள்ள போறாங்க. ஆக மொத்தத்துல 2 குழந்தைங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்க போறாங்க. தமிழ்ச்செல்வி வரவுமே ஸ்கூல்ல இருக்கிற மிஸ், டாக்டர் தமிழ்ச்செல்வி நீங்களா? உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே, உங்க குழந்தை எங்க ஸ்கூல்ல படிக்கிறது எங்களுக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கிறவங்களாம் சொல்லவும், இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீங்க இலவசமா மருத்துவம் பாக்குறீங்கன்னு உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொல்லவும், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் மேடம், காசு இல்லாம இருக்கிறவங்க கிட்ட காசை கேட்டு மருத்துவம் பார்க்கறதுல என்ன இருக்கு, நான் டாக்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இலவசமா மருத்துவம் பார்க்கணும், ஏழை எளியோருக்கு இலவசமா மருத்துவ சேவை பார்க்கணுன்றதான் என்னுடைய லட்சியமாவே இருந்துச்சு, அந்த லட்சியத்துக்காகத்தான் நான் டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருக்கிறவங்க தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சேது அமைச்சராகவே ஆயிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது செய்யறது, அரசியல் சார்பா நல்ல பேர் எடுக்கிறது, நல்ல அமைச்சர்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்காரு சேது.